சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்று நிலம்பிறை போலுமெய்ற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் பெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சீக்கிழார் அடி போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நம. சிற்றம்பலம். இன்று நாம பார்க்க போறது நான்காம் திருமுறை அப்பர் பெருமான் அருளிய தேவாரம் திருப்பூந்துருத்தி. இந்த தலத்துடைய பெயர் திருப்பூந்துருத்தி. இறைவன் புஷ்பவனேஸ்வரர். மூன்று பெயர்கள் உண்டு இறைவனுக்கு. புஷ்பவனேஸ்வரர், ஆதி புராணர், பொய்யிலியர். இறைவனுக்கும் அம்மன் இறைவிக்கும் சௌந்தர்ய நாயகி, அழகால் அமர்ந்த நாயகின்னு அம்மாக்கு பேரு. ஸ்தல விருட்சம் வில்வம், தீர்த்தம் சூரிய தீர்த்தம், காசிப தீர்த்தம், கங்கை, காவிரி, அக்னி தீர்த்தம் போன்ற தீர்த்தங்கள் இருக்கு. புராண பெயர் பாத்தீங்கன்னா திருப்பந்துருத்தி தான். புரியுதுங்களா? புராண பெயர் திருப்பந்துருத்தி. ஆனா இப்ப இருக்கிற ஊர் பேர் பாத்தீங்கன்னா மேலை திருப்பூந்துருத்தி அப்படின்னு பேரு. தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. இறைவன் திருவருள். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இந்த தலத்துல இந்த பாடல் பாடினவர் நாவுக்கரச பெருமான், திருநாவுக்கரச பெருமான். திருப்பூந்துருத்தியில காசிப முனிவர் கடும் தவத்திற்கு மகிழ்ந்து இறைவன் இங்க அந்த திருப்பூந்துருத்தியில் இருக்கிற கிணத்துல கங்கையை பொங்கி எழச் செய்தார். எப்பன்னு கேட்டீங்கன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு. இந்த தலத்துடைய சிறப்பு இது. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இறைவன் திருவருளால நாவுக்கரச பெருமான் பல தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்ட பிறகு, தேவார பாடல்கள் பாடிய பிறகு திருப்பூந்துருத்தி இறைவனிடத்தில் மயங்கி அந்த கோவில்ல உழவார பணி செஞ்சிருக்கார். யாரு? நாவுக்கரச பெருமான். திருநாவுக்கரச பெருமான் திருப்பூந்துருத்தியில உழவார பணி செஞ்சிருக்கார். உழவார பணி செஞ்சு மடம் அமைச்சு பல நாள் அந்த கோவில்லையே தங்கியிருக்கார். அந்த ஊர்லயே திருப்பூந்துருத்தியிலேயே தங்கியிருக்கார். 200 தலம் 274வது தலம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அந்த பாடல் நாம பாடிட்டு அதுக்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். ஞான சம்பந்த பெருமான் திருப்பூந்துருத்தி வரும் பொழுது நாவுக்கரச பெருமான் உழவார பணி செய்த தலம் ஆயிற்றேன்னு கால் வைக்க கூட கஷ்டப்பட்டாராம். அப்படி கால் வைக்க கூட நம்ம காலால மிதிச்சுக்கிட்டு எப்படி உள்ள போறது அப்படின்னு கஷ்டப்படும் போது நந்தனாருக்காக திருப்பொன்கூரில் நகர்ந்த நந்தி இல்லைங்களா? நந்தனாருக்காக சற்று நகரும் பிள்ளாய் அப்படின்னு இறைவன் நந்தியிடம் கட்டளையிட நந்தி நகர்ந்தது. இந்த இடத்துல திருப்பூந்துருத்தியில ஞான சம்பந்த பெருமானுக்காக நந்தி நகர்ந்த நந்தியை நாம பார்க்கலாம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து, தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து, தலையாலே பலி தேரும் தலைவனை, தலையாலே பலி தேரும் தலைவனை, தலையே நீ வணங்காய்.
கண்கள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோள் வீசி நின்றாடும் பீராந்தனை கண்கள் காண்மின்களோ எந்தோள் வீசி நின்றாடும் பீராந்தனை கண்கள் காண்மின்களோ செவிகால் கேள்மின்களோ சிவம் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி பீரான் பீரம் எப்போதும் செவிகால் கேள்மின்களோ எரிபோல் மேனி பீரான் பீரம் எப்பொழுதும் செவிகால் கேள்மின்களோ மூக்கே நீ முரலா மூது காடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கே நீ முரலாய் வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து தேவாய் காட்டகட்டாடும் பேராந்தனை வாயே வாழ்த்து கண்டாய் தேவாய் காட்டகட்டாடும் பேராந்தனை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையா நீமிற்குன் சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை பணாலனை நெஞ்சே நீ நினையா மஞ்சாடும் மலை மங்கை பணாலனை நெஞ்சே நீ நினையா கைகால் கூப்பி தொழி கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை யாத்த பரமனை கைகால் கூப்பி தொழி பைவாய் பாம்பரை யாத்த பரமனை கைகால் கூப்பி தொழி ஆக்கையால் பயன் என் அரண் கோவில் பலம் வந்து பூக்கையாலட்டி போற்றி என் ஆடையில் ஆக்கையால் பயன் என் பூக்கையாலட்டி போற்றி என் ஆடையில் ஆக்கையால் பயன் என் கால்களால் பயந்தன் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழ கால்களால் பயந்தன் கோல கோபுர கோகரணம் சூழ கால்களால் பயந்தன் உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் நல்லால் நமக்கு உற்றார் யாருளரோ குற்றாலத்துறை கூத்தன் நல்லால் நமக்கு உற்றார் யாருளரோ இருமாந்து இருப்பண்களோ ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்றங்கிருமான் இருப்பண்களோ தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனும்
தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நாம இந்த பிறப்பு எடுத்ததற்கு காரணமே இறைவனை போய் திரும்ப சேர்ந்துடும். நாம பிறப்பு இறைவனை போய் திரும்ப சேர்ந்துடும். நாம பிறந்து இந்த மாயையில் சுழன்று உழன்று இருக்கிற நம்ம உடல் இறைவனை போய் சேரணும். சரியா இறைவன் நமக்கு சரியானதைத்தான் கொடுப்பார் இல்லையா? அது போல இந்த உடம்பு சரியான ஒரு பொருள். நமக்கு இந்த உயிருக்கான பொருள் இறைவன் கொடுத்த அழகான பொருள் உடம்பு. நாம கோவிலுக்கு போனோமா, அப்படியே சுத்தணுமா, ஒரு சுத்திட்டு ஒரு கற்பூரம் ஏத்திட்டு நான் 4 பேர்கிட்ட பேசிட்டு அப்படி வந்தோமா, அப்படி இருக்கவே கூடாது. நம்ம பிறந்துட்டோம், திரும்ப நம்மளுடைய ஆன்மா நம்ம உயிராகப்பட்டது இறைவனிடத்துல போய் சேரணும், சரணாகதி அடையணும், அவனை போய் சேரணும். அப்படின்ற பட்சத்துல இந்த உடம்ப நம்ம எப்படி வச்சிருக்கணும்? எப்போ பொழுது எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு நல்லதை பாக்குறது இல்ல, ஒரு நல்லதை கேட்கறது கிடையாது, ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம ஒரு பயணப்படுறது கிடையாது. எங்க பார்த்தாலும் நம்ம பொழுதுபோக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த காலகட்டத்துல. அதனால இறைவனை நாம போய் எப்படி சேரணும்? நம்ம உடம்பு, நம்ம அங்கங்கள் எப்படியெல்லாம் வழிபடணும் இறைவனை, நம்ம அங்கங்கள் எப்படியெல்லாம் வழிபடணும் அப்படின்னு அப்பர் பெருமான் அப்படியே அழகா நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த பதிகம் பாடுறவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. இந்த பதிகம் தினமும் இறைவன் முன் நின்று பாடுறவங்களுக்கு பிறவி என்பது அறுத்து இறைவனுடைய திருவருள் கிடைக்கும். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இது நாம இன்னைக்கு பார்க்கலாம். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். இந்த கண்ணன் இருந்துச்சுன்னா இறைவனை போய் பார்த்துட்டு வந்துடணும். கால் நடக்கும் பொழுதே இறைவன் எந்தெந்த கோவில்ல குடிக்கொண்டிருக்காரோ அந்த கோவில் எல்லாம், அந்த தலத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துடணும். இந்த கை நல்லா இருக்கும் பொழுதே அவரை இருகை கூப்பி அவரை வணங்கணும். கண்கள் ஒளி இழக்கும் முன்னமே, கண் தெரியாம நமக்கு வயசாய் கண் தெரியாம போறதுக்கு முன்னமே அவன் அழகை கண்ணார கண்டு ரசிச்சிடணும். புரியுதுங்களா? அதுக்காகத்தான் தலையே நீ வணங்காய் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு? தலைகளால் ஆகிய மாலையை தலையில் அணிந்து, இறைவன் எப்படி இருக்கார்? தலை மாலை அணிந்து தலைவனை, அந்த தலைவனை தலையே நீ வணங்காய். நம்ம இறைவன் எப்படி இருக்காராம்? இந்த தலை மாலையெல்லாம் அணிஞ்சிருக்காராம். மண்டையோடு மாலையெல்லாம் அணிஞ்சிருக்கிற என் இறைவனை, தலைகளையே கொண்டு தன் தலை மாலை அணிந்த என் தலைவனை தலையே நீ வணங்காய் அப்படின்னு சொன்னார். அடுத்த பாட்டு. கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோல் வீசி நின்றாடும் பிராந்தனை கண்கால் காண்மின்களோ. அதாவது தலைகளால் ஆகிய மாலையை தலையில் அணிந்து மண்டையோட்டில் பிச்சை எடுக்கும். எப்படி சொல்றாங்க? இந்த பாத்தீங்கன்னா, எந்தோல் வீசி நின்றாடும் பிராந்தனை, மண்டையோடில் பிச்சைக்கு உலாவும். யாராவது எந்த தெய்வமாவது பிச்சைன்னு வந்து கேட்டிருக்காங்களா? எந்த இறைவன் கையிலாவது நான் பிச்சை ஓட்ட பாத்திருக்குமா? கண்டிப்பா கிடையாது. இறைவனுடைய கையில தான் அந்த
மண்டை ஓடு, அதாவது பிச்சை பாத்திரம்னு ஒண்ணு இருக்கும். அது எதுக்காக இறைவன் வச்சிருக்கார்? நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் அதுல போட்டு, நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் அதுல போட்டு இறைவனுக்காக நாம இருக்கணும்ன்றதுக்காக தான் இறைவன் தலையே மாலை அந்த பிச்சை ஓட்டை இப்படி கையில எடுத்துட்டு வருவார். ஆனா எந்த இறைவன் கிட்டயும் அந்த பிச்சை ஓடுன்றது கிடையாது இல்லைங்களா? அப்ப செவிகால் கேள்மின்களோ சிவம் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேள்மின்களோ. செவிகளே, சிவபெருமானாகி எங்கள் தலைவனானவன் செம்பவளமும் தீயும் போன்ற திருமேனியானவன். அதுதான் அப்பர் பெருமான் சொன்ன பொன்னார் மேனியனே புலித்தோலை எரை கசைத்து அப்படின்னு அவர் சொன்னார். சுந்தரர் பெருமான் சொல்வார், பொன் செய்த மேனையினே புலித்தோலை கரை கசைத்தீர் அப்படின்னு பாடுவார். அப்ப இறைவனுடைய நிறம் என்ன? பொன் பொன் போன்ற என் இறைவன் எப்படி இருப்பார்? செம்பவளமும் தீயும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த சிகப்பு நிறமும் தீயும் சேர்ந்த திருமேனி என் இறைவனுடைய திருமேனி. அதான் சொல்ற செம்பவளம் எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ. திருமேனிய அந்த இறைவன் அந்த நிறத்துல இருப்பாராம், அப்படி செந்நிறமாக இருப்பாராம். அடுத்து மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய். அந்த அந்த வாசனை மூக்கு அப்படி இழுக்கும் போது நல்ல வாசனை வரணும், புரியுதுங்களா? ஒரு நல்ல மனம் இருக்கணும், சுகந்தமான. கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு மாதிரி சுகந்தமான மனங்கள் இருக்கும். இந்த பெருமாள் கோவில் எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துளசியும் அந்த பச்சை கற்பூர வாசனையும் அவ்வளவு அருமையா இருக்கும். நம்ம உடம்பெல்லாம் அப்படி லேசாயிரும், மனசும் உடம்பும் லேசா வச்சுக்கும். அந்த பெரிய பெரிய கோவில்களுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சாம்பிராணி தூபமும் அந்த குங்குலிய தூபமும் பாத்தீங்கன்னா அப்படி கம கம கமான்னு இருக்கும். நம்ம மனசு அப்படி லேசாயிரும், நமக்கே நம்மளுடைய பலு நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த சுகந்தமான மனங்கள், அந்த சுகந்தமான மனங்கள், அந்த சுகந்தமான மனத்தை தான் இந்த மூக்கு இழுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. மூக்கே இம்முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை. சுடுகாட்டில் தங்குகின்ற முக்கண்ணா இறைவன். ஏன்னா இறைவன் சுடுகாட்டில் தானே ஆடிக்கொண்டிருக்கிறார். யாரும் இல்லைன்னு என்ன அதாவது நம் உயிர் அலையுமா, இங்கங்க போய் அலையுமா, எங்க போறதுன்னு தெரியாம அலையுமா. அப்படி போற உயிர் அங்க என் இறைவன் இருப்பார், வான் அப்படி கை நீட்டி அழைச்சுப்பாராம். நான் இருக்கேன் இங்கேயும், கடைசியில யாரும் இல்லைன்னு நினைக்காத, இங்கேயும் நான் இருக்கேன், என்னை நோக்கி வா. இறைவன் அழகா என்னை நோக்கி வா. முக்கண்ணை முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை பார்வதியின் கணவனை உமாதேவியரின் கணவனை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உரிபோர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிராந்தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். வாழ்த்தணும். நம்மனா எப்படி இருக்கணும்? இறைவனுடைய திருநாமாவை சொல்லி 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 நாத்தழும்பேற நாத்திகம் பேசே அப்படின்னு சொல்லிட்டு வரும் திருவிளையாடல்ல, அதாவது சிவசிவம் திருவாசகத்துல வரும். நாத்தழும்பேற நாத்திகம் பேசி அப்படின்னு போற்றி திருவகல்ல வரும். அந்த வழிக்கு என்ன கொண்டு போகாத இறைவா, உன் பெயரை சொல்லணும். என் நாக்கு என்ன பண்ணணும்? உன் பெயரை சொல்லணும். உன் பெயர் உன் நாமாவை சொல்லி 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 என் நாக்குக்கு தழும்பு வரணும். அதாவது ஒரு அடி நம்ம கையில கொடுத்தாங்கன்னா அந்த அடி குடுக்க 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 நமக்கு அந்த இடம் செவன்னு மாறி போயிடும். அது போல என் நாக்கு உன் நாமாவை சொல்லி 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 உன்னை வாழ்த்தி 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 என் நாக்கு தழும்பேறணும் அப்படின்னு சொன்னாராம். எதுக்கு? எப்படிப்பட்டவன் நீ? மத யானையை உரி போர்த்து, அந்த முனிவர்களால் அனுப்பப்பட்ட அந்த காட்டு யானை, அந்த யானையுடைய தோலை உரித்து பேய்வாழ் காட்டகத்தாடும், சுடுகாட்டில் வாழும் இறைவன் தானே எம் இறைவன். பேய்வாழ் காட்டகத்தாடும் பிராந்தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். நெஞ்சே
நீ நினையாய் நிமிர்புன் சடை நிர்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். என் நெஞ்சு, புனிதமான என் நெஞ்சே, இந்த மேகங்கள்லாம் என்ன பண்ணும்? அசையும். மஞ்சாடும்னா மேகங்கள்லாம் அசைந்து அழகாக மாறிய அந்த இமயமலை, மங்கை மணாளனை அப்படின்னா இமயமலையுடைய மகளாகிய பார்வதி தேவி இல்லையா? அவருக்கு மணாளன். இறைவன் யாரு பாருங்க? மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை. மஞ்சாடும்னா மேகங்கள்லாம் அசைந்து கொண்டிருக்கும் இமயமலையாகிய அந்த மலைக்கு மகளாகிய பார்வதி தேவியுடைய மணாளனை நெஞ்சே நீ நினையாய். நினைச்சுக்கிட்டே இர. இந்த அற்பமான நெஞ்சே என் இறைவனை நினைச்சுக்கிட்டே இர. சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு அவன் நாமாவை சொல்லிக்கிட்டே இர. நினைக்க முக்தி அண்ணாமலை. ஒரு 10 நிமிஷம் ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு வேலை பார்ப்போம். 1 மணி நேரம் அப்படி ஏதாச்சும் வேலை பார்ப்போம். டக்குன்னு அண்ணாமலையார் இருந்துச்சு. அப்படி நினைக்க கூடாது. நினைச்சது நினைச்சபடியே இருக்கணும். இறைவா, அண்ணாமலையானே, அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. அப்படியே இறைவனை, அண்ணாமலை எம்பெருமான அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த நெஞ்சே என் இறைவனை நீ நினையாய். கை கால் கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கை கால் கூப்பி தொழீர். இந்த பாம்பாகப்பட்டது தன்னுடைய விஷம்தான் பாம்போட வாயில இருக்கும். அந்த பாம்பே உனக்கு மலர் எடுத்து சூடுச்சே திருவானைக்காவல்ல. அப்படி இருக்கும் என் இறைவனை பைவாய் பாம்பரையார்த்த பரமனை, அந்த நஞ்சுடைய நாகம் தன் வாயால் மலரை கொண்டு உனக்கு பூஜை பண்ணிச்சே அந்த பாம்பு வாழ்த்திய பாம்பு வணங்கின மணாளனை என் இறைவனை பரமனை கை கால் கூப்பி தொழீர் இறைவா அப்படின்னு வணங்குங்க. யார? தில்லையம்பல நடராஜனை வணங்குங்க. எப்படி வணங்கணுமா? நடராஜ பெருமான நம்ம வணங்கும் போது எப்படி வணங்கணும்? அந்த தூக்கிய திருவடி, குஞ்சித பாதம், நீண்டு வளைந்து தொங்கிய பாதங்கள். பாதம் அப்படின்னு இறைவனுக்கு பெயர். நீண்டு வளைந்து தொங்கிய பாதம் அப்படின்னு இறைவனுக்கு பெயர். அந்த பாதம் நம் சிரசின் மேல் இருக்கும்படி நினைச்சுக்கணும். கை கால் கூப்பி தொழீர் அந்த திருப்பாதம் என் சிரசின், என் சென்னியின் மேல் இருக்கும்படி நாம நினைச்சுக்கணும். இறைவா, உன் திருவடி என் தலைமையில் தான்ப்பா இருக்கு. இறைவா, உன் திருவடி என் தலைமையிலதான் இருக்கு. இப்படி கை கூப்பி வணங்கி, நம்ம மனசுதான் இறைவன். நம் மனசு, நம் உயிர் தான் என் சிவபெருமான் இல்லையா? அப்படி இருக்கும்போது இறைவான் அப்படி தலை வணங்கி நம்ம நிற்கும் போது எம்பெருமானுடைய திருவடி எங்க இருந்தாலும் நம் தலைக்கு வரும். எம்பெருமானுடைய திருவடி எங்கிருந்தாலும் நம் தலைக்கு வரும். அதை நினைச்சுக்கிட்டே கை கால் கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரையார்த்த பரமனை கை கால் கூப்பி தொழீர் அப்படின்னு சொன்னார். ஆக்கையால் பயன் என் அரண்கோவில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையால் பயன் என். ஆக்கைனா உடம்பு. இந்த உடம்பு எம்பெருமானுடைய கோவிலை சுற்றி வந்து கையால் மலர்களை எடுத்து சமர்ப்பித்து போற்றி ஈசா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி, ஈங்கொய் மலையும் தாய் போற்றி, பாங்கார் பழனத்தழகா போற்றி, தென்தில்லை மன்றில் ஆடி போற்றி, இன்றனக்காரமுதமானாய் போற்றி. அப்படி போற்றி 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 போற்றின்னு உன்னை சொல்லாம, உன்னை வணங்காம இந்த உடம்பு இருந்து என்ன பயன்? ஆக்கையால் பயன் என். இந்த உடம்பிருந்து என்ன பயன்?
உன்னை வணங்காத இருக்கிற இந்த உடம்பிருந்து என்ன பயன்? கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோவில் கோல கோபுர கோகரணம் சுடா கால்களால் பயன் என் நீலகண்டனான எம்பெருமானே, நீ தங்கி இருக்கும், அதாவது என் சிவபெருமான் தங்கி இருக்கும் கோயிலை, அந்த அழகான கோபுரணத்தையும் அந்த கோகரணங்களையும் அந்த தலத்தையும் வலம் வராத இந்த கால்கள் என்ன பயன்? திருவண்ணாமலை கிரிவலம் வரணும், மதுரைக்கு அழகா இறைவன் திருக்கல்யாணம் நடக்கும் போது அந்த திருக்கல்யாணம் பார்க்க போகணும், திருவையாறு போகணும், திருப்பூந்துருத்தி வரணும், உன் உன் தேவார பாடல் பெற்ற தலங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்கணும். ஆசைப்படுறனே மட்டும் பட்டுட்டேனே, ஆனா என்னால வர முடியலையேன்னு நீ வருந்த இறைவன் உன்னை நினைச்சு கண்டிப்பா ஒரு நாள் அழைச்சிட்டு போவார். அந்த கால்களுக்கு தெம்பு கொடு. இந்த கால்கள் இருந்து என்ன பயன்? நீ அழகா அமர்ந்திருக்கிற கோவில்கள்ல உன்னை வந்து என்னால பார்க்க முடியலையே, பல தலங்கள்ல நீ அமர்ந்திருக்கியே, உன்னை வந்து அழகா என்னால பார்க்க முடியலையே, என்னால வந்து பார்க்க முடியலையேன்னு நினைக்கிற அடியார் பெருமக்கள் அப்பர் பெருமான் சொல்றார், இந்த கால்கள் இருந்து என்ன பயன்? இறைவனுடைய எங்க இறைவன் திருத்தலம் இருக்கோ அங்கங்க தேடி போங்க. எங்கெங்க உன் கண் முன்னாடி இறைவன் திருலிங்கம் சிவலிங்கமாக காட்சியளிக்கிறாரோ அங்கெல்லாம் வணங்கு. அண்ணாமலையாராக நினைச்சு அருணாச்சலேஸ்வரராக நினைச்சு நீ அங்க வணங்குன்னா அந்த லிங்கமூர்த்தி அருணாச்சலேஸ்வரர் தான். சுந்தரேச பெருமானாக நினைச்சு நாம வணங்கணும்னா சுந்தரேச பெருமான் தான். எந்த இடத்துல எந்த சிவலிங்க திருமேனியை நீ எப்படி எந்த இறைவனாக பாவித்து வணங்கினாலும் அவர்தான். அடியார் பெருமக்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தெய்வம் பிற தெய்வம் இது ஒரு தெய்வம் அப்படி வணங்கினாலும் பல தெய்வங்கள் வணங்கினாலும் எல்லா தெய்வத்தையும் சிவஸ்வரூபமாவே பாக்குற தன்மை அடியார் பெருமக்களுக்கு. நிறைய பேர் இவர் முருகர், அம்பாள் தனி, விநாயகர் அப்படின்னு தனித்தனியா கும்பிடுவோம். ஆனா அடியார் பெருமக்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இறைவனை சிவபெருமானை நீக்கமர நிறைந்திருக்கும் பேரானந்தத்தை எந்த ஒரு சொரூபம் கண்டாலும் அதில் இறைவனை பார்க்கும் தன்மை அடியார் பெருமக்களுக்கு உண்டு. ஆகையால் இந்த கால்கள் என்ன பண்ணணும்? என் இறைவன் இருக்கிற கோவிலை தேடி சென்று ஓடிடணும். ஓடி போய் அவனை பார்க்கணும். சுத்தி அவன் கோவிலை சுத்தி வலம் வரணும். அதுக்காகத்தான் அந்த கால்கள். உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. இறைவன் யார் வந்துருவா? நாம கடைசி யாத்திரை போகும்போது நம்ம கூட யார் வருவா? மனைவி வருவாங்களா? மகன் வருவாரா? கூட சொந்த பந்தங்கள் எல்லாம் வருவாங்களா? யாரும் வரப்போறது இல்ல. கடைசி வர நமக்கு யாரும் வரப்போறது இல்ல. அப்படி நினைச்சு இந்த உயிர் ஏங்கி 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 அப்படி போகும்போது, அந்த இடுகாட்டை நோக்கி பயணம் செஞ்சு அங்க போகும்போது இறைவன் எங்க இருக்கார்? உற்றார் ஆருளரோ. இந்த உயிர் வேண்டிக்கிட்டே போகுமா? உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுதுன்னு அழுதுகிட்டே போற உயிரை குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. நான் இருக்கேன்னு இறைவன் அங்க நிப்பார். குற்றாலநாதர் நிப்பார். எப்படி? குற்றாலத்தின் கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. என் சிவபெருமானை தவிர எனக்கு உற்றார் யாரு இருக்கா? யாரு சொந்த பந்தங்கள் இருக்கா? எப்பிறவிக்கும் எனக்கு தந்தையானவன் அவன் தானே. அடுத்த பிறவி அடியேன் என்னை எடுப்பேன்னு அவருக்கு தானே தெரியும் அப்படின்னார். இருமாந்த இருப்பண்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடிக்கு சென்றங்கு இருமாந்து இருப்பண்களோ. எல்லாரையும் அடக்கி ஆளும் எம்பெருமான், எல்லாரையும் தன்வசப்படுத்தி அடக்கி ஆள்ற சிவபெருமான் ஒருவன் தான். என் இறைவன் ஒருவன் தான். எல்லாரையும் அடக்கி ஆளும் தன்மையுடைய என் சிவபெருமான் அவன் சிவந்த திருவடிக்கு சென்று அந்த இன்ப செருக்கோடு இருக்கணும். எங்கப்பா அப்படின்ற
அந்த திமிர் வரலாம் தப்பே இல்லைன்ற. வரணும், இருமாந்து இருக்கணும். எப்படி? எங்க அப்ப அந்த அந்த திமிர் வரணும். ஆனா நமக்கு என்ன திமிர் வருது? ரூ. 1 ஒரு கோவிலுக்கு ஒரு 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 இது செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல கூட நம்ம பேர் எழுதிருவோம் அப்படி பெருசா. ஏதாச்சும் ஒண்ணு நம்ம கோவிலுக்குன்னு ஏதாச்சும் ஒண்ணு குடுப்போம். அத பாத்தீங்கன்னா அப்படி பெருசா ஒரு பேரு ஒண்ணு நம்ம பேர் இருக்கும் அதுல. ஆனா என்ன பண்ணணும்? நான் தான்பா. அந்த அந்த ஃபேன் அந்த கோவில்ல இல்லாம இருந்துச்சு. நான் தான் போட்டு விட்டேன். அந்த கோவில்ல ரொம்ப நாளா இந்த லைட் எரியாம இருந்துச்சு. நான் தான் போட்டு விட்டேன். நம்ம இல்லன்னா ஏதாச்சும் வேலை நடக்குமா? வந்துருச்சு ஆணவம். தலை மேல வந்து நின்னுக்குச்சா? அப்படி நின்னா இறைவன் மனசை விட்டு தள்ளி போயிடுவார். அந்த ஆணவம் நான் என்ற ஆணவம் நம் தலையில் வந்து நின்னா இறைவன் தள்ளி போயிடுவார். இருமாந்து இருக்கணும். இருமாந்து இருக்கக்கூடாது. நான் என்ற ஆணவம் கொண்டு இருமாந்திருந்தால் ஈசன் பல்கணத் எண்ணப்பட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவன் எண்ணிக்கிட்டே இருக்க. நீ எங்கெங்க ஆணவமா ஆடுற, எந்த இடத்துல நான் என்ற ஆணவம் மேலோங்கி நிற்குதோ அங்க தலையில குட்ட வருவார். ஆனா இருமாந்து இருக்கணும். இருக்கக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொன்னேன். இருமாந்து இருக்கணும். எதுக்கு? எங்க அப்பன். எப்படி சொல்லணும்? எங்க அப்பன். என் என் தந்தை, என் எந்தை, என் சிவபெருமான் அப்படின்னு நாம போய் நிக்கணும். அப்பா இன்னைக்கு இது நடந்துச்சுப்பா. இப்படி ஒரு உரிமையா பேசணும். அப்பா கிட்ட எப்படி பேசணும்? உரிமையா பேசணும். அப்பா இது ஆச்சுப்பா. அந்த அந்த இருமாப்பு இருக்கணும். எங்க அப்ப நான் சொல்லாம யார் சொல்வா? எங்க அப்பா கிட்ட நான் இந்த கணக்கு சொல்லாம யார் சொல்வா? கண்டிப்பா சொல்லுங்க, இறைவன் கேட்பார். தேடி கண்டு கொண்டேன் திருமாலொடு நான்முகனும் தேடி தேடொனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அண்ணாமலையில் அடிமுடியறியவனா அண்ணாமலையானே. தேவன் எப்படி சொன்னார்? திருமாலும் மாலும் நான்முகனும் தேடுறாங்க. அடியும் முடியும் தேடிக்கொண்டே போகிறாங்க. அந்த தேடோனா தேவனை அவங்களால பார்க்க முடியல. அந்த அவங்க தேடியும் தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். என் இறைவன் இருப்பது எங்க? என் மனத்துள், என் உயிருள், என் உயிருள் உயிராய் கலந்திருக்கும் என் இறைவனை நான் எப்படி கண்டு கொண்டேன்? தேடி 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 கண்டு கொண்டேன். அன்பெனும் பிடியில் அகப்படும் தனிப்பொருள். அன்பெனும் பிடியுள் அகப்படும் தனிப்பொருள். அன்பில் மட்டும்தான் என் இறைவன் அகப்படும். மீது எந்த ஒரு இதுவரையும் என் இறைவன் அகப்பட வைக்கவே முடியாது. அன்பு 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 அன்பு. ஒரு மனைவியா இருந்தா கணவன் மேல எந்த அன்பு வைக்கிறியோ அந்த அன்பு என் இறைவன் மேல, எங்க அப்பா மேல. அப்பான்னு சொல்லு, தப்பே இல்லை. கணவன் மேல வைக்கிற அன்ப இறைவன் மேல. ஒரு கணவனாக இருந்தால் மனைவி மேல் வைக்கும் அன்பை வைக்கணும். அப்பா அம்மா மேல வைக்கிற அன்பை வைக்கணும். அவர் யாரோ கிடையாது, எங்க அப்பா, என் கணவன், என் மனைவி. அந்த அன்பு அந்த பாசன்ற வலையில மட்டும்தான் என் இறைவன் அகப்படுவான். இந்த அங்க மாலை எதுக்கு? இறைவன் திருப்பூந்துருத்தியில நாவுக்கரசு பெருமான் அங்கமாலை எழுதியது பாடினதுக்கு இதுதான் காரணம். என் அங்கங்களே மாலையாக உனக்கு சமர்ப்பிக்கிறேன் இறைவா. என் ஆணவம் அழிந்து உன்னை வந்து நான் சேரணும். என் கால்கள் உன்னை இப்படி வணங்கும், என் கண்கள் உன்னை இப்படி ரசிக்கணும். என் மூக்கான இந்த வாசனை சுகந்த மனம் கூட உன் திருக்கோவிலிருந்து வரும் சுகந்த மனங்கள் தான் போகணும். இந்த காது நல்லதையே கேட்கணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன் உன் நாமாக்களையே கேட்டுக்கிட்டு இருக்கணும். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு உன் நாமாக்களையே கேட்டுக்கிட்டு இருக்கணும். இந்த மெய், இந்த உடம்பு உன்னைத்தான் நினைச்சு நினைச்சு உனக்காக வேலை செய்யணும். பணி செய்து கிடப்பதே என் கடன். என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்னார் நாவுக்கரசர். அது போல இந்த உடம்பு எப்படி இருக்கணும்? உனக்காக உழைக்கணும். உனக்காகவே உழைக்கணும். இந்த கால்கள் உன்னை தேடியே வரணும். இந்த கைகள் உன்னை கண்டா அப்படி கை கூப்பி வணங்கணும்.
இந்த கண்கள் உன்னை காணும் பொழுது கண்ணில் நீரெடுத்து பெருகணும். இறைவா, 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 எம்பெருமானே, சிவபெருமானேன்னு இந்த கண்ல நீரெடுத்து பெருகணும். நாம் ஒரு திருக்கோவில்ல இறைவன் முன்னாடி போய் நிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இறைவன் முன்னாடி போய் நிக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன். அங்க நாம பாக்குற பார்வையில தான் அது இறைவனா இல்ல கல்லான்னு தெரியும். அப்பான்னு உரிமையோட இறைவான்னு அப்படி போய் நிக்கிறவங்களுக்கு அவர் அழகு தெரியும். அவர் சிரிக்கிறது தெரியும். அவர் பேசுறது தெரியும். வாமான்னு கூப்பிடுறது கேக்கும். இப்பதான் வந்தியான்னு சொல்றதும் கேக்கும். இது கல் தானேன்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் கல் தான். அவர் உயிர்தான்னு நினைச்சு இறைவனை பார்க்கிறவங்களுக்கு அவர் உயிர். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவமானாய் போற்றி, அண்ணாமலையின் மன்னா போற்றி, கண்ணாரமுதக் கடலை போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வான்முகில் வழாது பெய்க, மலிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவராணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே, சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.